விஜய் சார் அங்கே கரூருக்கு போகிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியுமே வந்து ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போகிற மாதிரி இருக்கும். இல்லை பை ரோடே போனால் கூட ஃபுல்லாக நேஷனல் ஹைவேஸ் தொடரும். ஏதோ ஒரு இடத்துல நேஷனல் ஹைவேவோ ஸ்டேட் ஹைவேவோ தொடாமல் அவர் போகிறது கிடையாது. அந்த இடத்துல வந்து கூட்டம் வராமல், பொதுமக்களோ இல்லை தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து 0 டாலரன்ஸ் போட்டு எங்களுக்கு வந்து அதை லாக் பண்ணி கொடுங்க, சீல் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது தட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் வயபிள்னு சொல்லி அதுக்கான பதில் இன்னும் வரல. அந்த ரெக்வஸ்ட் வந்து டிஜிபி ஆஃபீஸில் முன்வைக்கும் போதே ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரிக்கும் யூனியன் ஹோம் செக்ரட்டரிக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் பதில் வரல. மேபி அது வாய்ப்பு இல்லையோ, இல்லை அதுக்கான நேரம் எடுத்துக்குதோ என்னமோ, அது ஒரு பக்கம். ஸோ விஜய் சார் ப்ராக்டிக்கலாக அங்கே போகிறதுல வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படியும் அவர் ஏதோ ஒரு ஹைவேவை தொடாமல் அங்கே போக முடியாது. அப்போ அது ஒரு கூட்டமாக மாறி, இப்போது கோயம்புத்தூர் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரோட் ஷோ பிளான் பண்ணலை. அவர் வந்து அந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் மீட்டிங் தான் போகிறார். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால ஒரு ரோட் ஷோ பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அது மாதிரி ஆச்சுன்னா அது வந்து ரேலி மாதிரி ஆகிடும், விச் இஸ் நாட் அலவுட். இப்போ போகிறதுக்கு வந்து போலீஸ் வந்து கெடுபிடிகள் விதிக்குதா? இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நான் அது சொல்ல. அந்த மாதிரி வந்து அதான் சொன்னேன். அதில் வந்து கோர்ட்டில் ஒரு பில் போட்டு அதுலேருந்து ஒரு வெர்டிக்ட் வந்து அதோட நீட்சியாக வந்து, ஏன்னா அவங்களுக்கும் இது ஒரு பெரும் துயரங்க. ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் இப்படி எடுத்தோன்னே, இதுக்கு வீடியோ கேம் இல்லைல்ல, இதை பாஸ் பண்ணிவிட்டு இதை மியூட் பண்ணிவிட்டு கேம் விளையாடுறது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம்.